தற்போதைய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அமைச்சர்களும் 80க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் விக்கிரவாண்டியில் முகாமிட்டுள்ளதாகவும் அன்புமணி புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். விக்கிரவாண்டியில் காலமான 15,000 பெயர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். ஷாம், வணக்கம். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் அந்த பிரச்சாரங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக வெர்சஸ் பாமக என்று மாறி இருக்கின்றது. இரண்டு கட்சிகளும் மாறி மாறி அந்த பிரச்சாரங்களை செய்து வரக்கூடிய நிலையில் இருவரும் மாறி மாறி புகார்களும் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் விக்கிரவாண்டியில் அப்பட்டமான விதிமீறல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். பாமக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இந்த தேர்தல் அதிகாரியை உடனடியாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் விதிமீறல்கள் மற்றும் வன்முறைகளை ஆளும் திமுக கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திமுகவினருடைய சட்டவிரோத செயல்களை தட்டி கேட்க பாமக மற்றும் அதிமுகவினர் மீது ஆளும் திமுகவை சேர்ந்தவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் திமுகவின் அத்துமீறல்களை தடுக்க வேண்டிய காவல்துறையும் தேர்தல் அதிகாரியும் அவர்களுக்கு ஆதரவாக துணை போவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து இதனை தான் கண்டிப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக திமுகவின் 9 அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு துணையாக மற்ற அமைச்சர்களும் 80க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்லாயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் விக்கிரவாண்டியில் குவிந்திருக்கிறார்கள் எனவும் அவர் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கின்றார். இது தவிர 15,000 பேர் புதிதாக, அதாவது விக்கிரவாண்டி தொகுதியில் காலமான 15,000 பேரினுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் ஓட்டுக்களை கள்ள ஓட்டுக்களாக போட திமுகவினர் திட்டமிடுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களின் வாக்குகளை நீக்க வேண்டும் என்று பாமக சார்பில் பலமுறை புகார் கொடுத்தும் கூட அதன் மீது தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இவை அனைத்துக்கும் உச்சமாக தேர்தல் அதிகாரி சந்திரசேகர் கடந்த சில நாட்களாக தேர்தல் அலுவலகத்திற்கே வருவதில்லை என்றும், கோட்டாட்சியர் நிலையிலான அவரால் திமுக அமைச்சர்களின் அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் மீறி நேர்மையான முறையில் பணியாற்ற முடியாது எனவும், தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்தே திமுக அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தேர்தல் அதிகாரியை நீக்கிவிட்டு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு IAS அதிகாரியை தேர்தல் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.